welcome back to my channel. You're watching me on Shiri's Dining, your fooding destiny. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அற்புதமான ரெசிபி எடுத்து வந்திருக்கேன். ஒரு ரெசிபி வீடியோ தான் இன்னைக்கு நம்ம சேனல் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. இந்த வீடியோ ஒரு கொரியன் ஸ்வீட் கார்ன் ரெசிபி. எஸ் எக்ஸாக்ட்லி இது ஒரு கொரியன் ரெசிபி. உங்களுக்கு கொரியன் ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா இந்த ரெசிபி கண்டிப்பா பிடிக்கும். கொரியன் ஃபுட்ஸ் மட்டும் கிடையாது, ஸ்வீட் கார்ன் பிடிக்கும்னாலே இது ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நீங்க ஸ்வீட் கார்ன் எங்க பார்த்தாலும் இதுதான் செய்ய தோணும். அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். எஸ் இந்த ரெசிபியோட நேம் கொரியன் சீஸ் கார்ன். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி ஷீருஸ் டைனிங் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு இந்த கொரியன் சீஸ் கார்ன் செய்யறதுக்கு ஒரு முழு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இதோட ஒரு காலமை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா மிச்சம் எல்லாத்தையுமே கையை வச்சு உதுத்தி எடுத்துடலாம். அந்த மாதிரி உதுத்தி எடுத்து இப்போ நான் இதை வேக வச்சு எடுத்துக்கிறேன். எப்பவுமே ஸ்வீட் கார்னை தண்ணியில போட்டு வேக வைக்காம ஸ்டீம் பண்ணி குக் பண்ணும்போது அதோட டேஸ்ட் குறையாம கிடைக்கும். ஸ்டீமர்ல தண்ணி ஊற்றி அது கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்து வேக வைக்கும் போது ஸ்வீட் கார்னுக்குள்ளேயும் நல்லா உப்பு இறங்கியிருக்கும். இப்போ அதில் ஒரு பிளேட் வச்சு மேலே ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு 7 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். மீன்வைல் அது வேகிறதுக்குள்ள பாதி ஆனியனை மட்டும் ஃபைனா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. செவன் மினிட்ஸில் கமன்னு ஒரு வாசம். கார்ன் மட்டும் வெந்துட்டா போதும். கொரியன் சீஸ் கார்ன் செய்கிறது ஒரு வேலையே கிடையாது. இப்போ கொரியன் சீஸ் கார்ன் எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க. பேஸ் ஹெவியாக இருந்தால் தான் அடி பிடிக்காம இருக்கும். இருக்கிறதுலே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா 2 கார்லிக் க்ளவ்ஸை மின்ஸ் பண்ணி இது கூட சேர்த்துட்டு இமீடியட்டாக நான் ஆல்ரெடி ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருந்த ஹாஃப் ஆனியனையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மட்டும் சாட்டே பண்ணிக்கிட்டுக்கலாம். இதை ரொம்ப நேரம்லாம் வதக்கி விட்டுறக்கூடாது. அப்புறம் இந்த ரெசிபியோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கம்ப்ளீட்டாக மாறிடும். ஸோ இதோட நேச்சுரல் கலர் அண்ட் அரோமா மிஸ் ஆகாத மாதிரி 20 to 30 செகண்ட்ஸ்க்கு லைட்டாக சாட்டே பண்ணிட்டு ஆல்ரெடி நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சிருக்கிற ஸ்வீட் கார்னையும் இது கூட சேர்த்துட்டு இந்த பட்டரில் நல்லா டாஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஸ்டீம் பண்ணும்போது சால்ட் ஆட் பண்ணியிருக்கேங்கிறனால அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ 1 டீஸ்பூனுக்கு பிளாக் பெப்பர் பவுடர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இனிஷியலி 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். யூஸ்வலாக இந்த ரெசிபிக்கு மைனஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் எக்ஸ்ட்ரா க்ரீமினஸ் வரணுங்கிறதுக்காக ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணி செய்கிறேன். உங்ககிட்ட ஒருவேளை மைனஸ் தான் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக மைனஸ் வச்சே செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண ஃப்ரெஷ் க்ரீம் நல்லா மிக்ஸ் ஆகி எல்லா கார்ன் மேலேயும் நல்லா கோட் ஆகிடுச்சு. அகைன் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடவும் நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. இப்போவே செம்ம டெம்டிங்காக இருக்குது. க்ரீமையும் ரொம்ப நேரம் சாட்டே பண்ணி ட்ரை ஆக்கிடாமல் செகண்ட் மெயின் இன்க்ரீடியண்ட்டான மொசரல்லா சீஸை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஷ்ரெடட் மொசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன். நல்லா தாராளமாக சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது மேலே தனியாக ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிற மாதிரி சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சீஸை மெல்ட் பண்ணி எடுக்கும் போது நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஃபைனலாக இது மேலே 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் 1 டீஸ்பூன் ஆரிகானோ போட்டு சீசன் பண்ணி சீஸ் மெல்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி வச்சு எடுத்திங்கன்னா சூப்பர் டேஸ்டியான கொரியன் சீஸ் கார்ன் தயார். அந்த சீஸ் எல்லாமே ஈவனாக மெல்ட் ஆகி பார்க்கறதுக்கே சூப்பர் டெம்டிங்காக இருக்குல்ல. பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ஒரு வாட்டி இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதோட டேஸ்ட் தெரியும். பாருங்களேன், அந்த சீஸ் மெல்ட் ஆகி எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ரெச் ஆகி வருதுன்னு. இவ்வளோ சூப்பர் டேஸ்டியான ரெசிபீஸ்லாம் ரெஸ்டாரண்ட்லேயே ரேராக தான் கிடைக்கும். ஏன் அங்கே போய் சாப்பிடணும்? வீட்லேயே இப்போவே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் லவ் ஒன்ஸ் கூட சேர்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 1 பாட் ரெசிபின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான 1 பாட் ரெசிபி இதுதான். பிகாஸ் எந்த பேனில் சமைக்கிறோமோ அதே பேனில் தான் சர்வ் பண்ணணும். ஏன்னா இதை தனி பிளேட்டில் சர்வ் பண்ண முடியாது. இன்னும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் அண்ட் vlogsலாம் பார்க்கணும்னா மறக்காம ஷீருஸ் டைனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இனிமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Shiri's Dining, your fooding destiny. Bye guys.